இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த ஃபோனை இன்னைக்கு நைட்டு போய் புக் பண்ண போகிறேன். 21,000 ரூபா. எனக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. அந்த மாதிரிலாம் வாடணும்னா எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. எனக்கு ஜாலியாக எனக்கு மோட்டோ விளாக் பண்ணணும், இந்த நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதுக்கு எனக்கு காசு தேவை, அவ்வளோதான். என்னால் முடிஞ்சதை நிறைய நான் உதவியும் பண்ணணும். அதெல்லாம் நிறைய பிளான்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், இப்போ சொல்ல மாட்டேன். இல்லை உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படின்னு எது நினச்சாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நண்பா. நமக்குன்னு ஒரு காலம் வரும், நமக்குன்னு ஒரு டைம் வரும். அப்போ நம்ம கடவுள் வந்து நம்ம கேட்டதோட எக்ஸ்ட்ரா தருவார் கண்டிப்பாக. இன்றைக்கி தோற்றா நாளைக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, நாளைக்கு தோற்றா நாளான்னைக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, சான்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா, வெல்கம் பேக். நான் தான் உங்கள் புகழ் ஜென்சி ரைடர். அப்பா அண்ணா ஸ்டார்டிங்கை தொண்டை கட்டுது, மழையில் நஞ்ச எஃபெக்ட்லாம் காமிக்குது பொழுது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைட்டு 11 o'clock, நைட்டு 11 மணி. டேட் பார்த்தீங்கன்னா 25th August டியூஸ்டே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். காலிலேருந்து ஆர்டர் வரல, எப்பயும் போல் ஒரு 12 தான் லாகினே பண்ணேன். காலைல ஏஞ்சிக்க டைம் ஆயிடுச்சு. காலைல ஒரு 9 வரைக்கும் மொழி பண்ணிச்சு. டைம் பார்த்தா 9 தான் ஆகுது. ஒரு 10-11 மணிக்கு ஏஞ்சிக்கலான்னு ஃபஸ்ட்டு தூங்கினா கரெக்டாக ஒரு 11:50 அப்படியே ஏஞ்சேன். அப்புறம் ஏஞ்சிட்டு குளிச்சுட்டு அதெல்லாம் போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்பா ஸ்டோரில் அவ்வளோ பேர் இருக்காங்களா, ஆர்டரே வர மாட்டேங்குது, வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது எல்லா ஆர்டருக்கும். 25 ஆர்டர் ஓட்டுறதே பாருங்களா. நான் காலைல ஒரு 12 லாகின் பண்ணேன். இன்ன வரையும் ஒரு 10 மணி நேரம் ஓட்டிருப்பேன், 10 மணி நேரம் மேலே ஓட்டிருப்பேன். இப்போ தான் 25 ஆர்டரே முடிச்சிருக்கேன். இதையும் நடுவில் நான் அவ்வளோ பிரேக்லாம் எடுக்கல. இல்லை நீ நான் பொறுமையாக தான் ஓட்டினேன். நடுவில் போய் நிறையா சாப்பிட்டேன், நிறைய இன்னைக்கு பொறுமையாக தான் ஓட்டினேன். எனக்கு ஆர்டரு கணக்கு வேணாம், இன்றைக்கி காசு கணக்கு தான் வேணும். நான் டெய்லி தானே ஓட்டுறேன். தேர்ஸ்டே ஊருக்கு போகிறேன். இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த ஃபோனை இன்னைக்கு நைட்டு போய் புக் பண்ண போகிறேன். 21,000 ரூபா. இன்ஸ்டாமார்ட்டில் தான் புக் பண்ண போகிறேன். ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டில் அந்த ஃபோன் 23,000 ரூபா காமிக்குது. AI Nova 2 Ultra அந்த ஃபோன் தான் ஆர்டர் பண்ண போகிறேன். இப்போ தான் புதுசாக வந்திருக்கு அந்த ஃபோனு. Android 16 AMOLED டிஸ்பிளேவோட. எனக்கு நான் என்னன்னா ஒரு நல்ல AMOLED டிஸ்பிளே உள்ள ஃபோனாக பார்த்துருந்தேன் அந்த ரேஞ்சுக்கு, அந்த 25,000 ரூபாய்க்குள்ளே, 21,000 22,000 அந்த ரேஞ்சில். இந்த ஃபோன் மட்டும்தான் வந்து AMOLED டிஸ்பிளேல இப்போ அவைலபிளாக இருக்குது. மற்ற எதுவுமே வந்து AMOLED டிஸ்பிளேல இந்த ரேஞ்சில் இல்லவே இல்லை. நான் எல்லாத்துலேயும் பார்த்துட்டேன். எப்போ இந்த இடத்துல அந்த மெட்ரோ கட்டதால கீழே ஃபுல்லாக மண், சும்மா இந்த இடத்துல இங்கேருந்து ஒரு 10 மீட்டர் போனாலே மூஞ்சில் அவ்வளோ மண் இருக்குது. நான் எப்பவுமே கண்ணாடி மாஸ்க்கு, அதுக்கப்புறம் தலையில் கேப் போட்டு தான் ஓட்டுவேன். அந்த கேப்பில் பார்த்தா இந்த இடத்துல கொஞ்சம் தூரம் போனாலே அவ்வளோ மண் இருக்கும். எப்பவுமே வெளியே இந்த மாதிரி ரொம்ப டஸ்டான இடத்துல இல்லை. மோஸ்ட்டாக சென்னையில் வண்டி, ஒரு சிட்டி சைட்ஸில் வண்டி ஓட்டுனாலே கேப்பு, இந்த கண்ணாடி இதெல்லாம் போட்டுக்கோங்க. இல்லை ஹெல்மெட்டு போட்டு உள்ளே மாஸ்க் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். பரவாயில்ல, இன்றைக்கி வந்து எல்லாம் பக்கத்தில் போட்டாங்க. அப்பார்ட்மெண்ட் ஆர்டர் இன்றைக்கி போடல. அப்பார்ட்மெண்ட் ஆர்டர் போட்டால் தான் வந்து மேலே போய் கொடுத்துட்டு வரணும் அப்போல்லாம் இருக்கும். அப்பார்ட்மெண்ட் ஆர்டரே போடல. இங்கே தெரியுதா லெஃப்டில் சீட்டாடைன்ஸ் 5 ஸ்டார் ஹோட்டல். நான் போனால் தானாக அந்த கேட்டு திறக்கும் உள்ள. ஐயோ இப்படி போகணும். டெலிவரி பாயாக இருந்தால் எந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் போனாலும் அந்த கதவு தானாக திறக்கும். போகலாம், உண்மையாகவே நம்ம போகும்போது கதவு தானே திறக்கும். அந்த மாதிரி கண்டிப்பாக போகலாம், கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். எனக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. அந்த மாதிரிலாம் வாடணும்னா எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. எனக்கு ஜாலியாக எனக்கு மோட்டோ விளாக் பண்ணணும், இந்த நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதுக்கு எனக்கு காசு தேவை, அவ்வளோதான். என்னால் முடிஞ்சதை நிறைய நான் உதவியும் பண்ணணும். அதெல்லாம் நிறைய பிளான்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், இப்போ சொல்ல மாட்டேன். கைண்ட்னஸாக இருந்தாலே வந்து உண்மையாகவே ஒரு நாளே ஜாலியாக போகுங்க. இன்னைக்கு காலைல ஒரு சின்ன விஷயம் தான் நடந்துச்சு. நான் அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக ஜாலியாக ஓட்டிகிட்டே இருந்தேன். பாட்டி கேட்டு அழகாக அந்த ஒரு விஷயம் நடந்ததால் ஒரு இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட் ஆர்டர் போட்டாங்க, ஒன்று போட்டாங்க. அது நடந்தது அப்போ தான். அந்த அப்பார்ட்மெண்ட் ஆர்டர் ஒன்று போட்டாங்க.
இது லெஃப்ட்டில் தான் இந்த அலெக்சாண்டர் இருக்குல்ல, இந்த அப்பார்ட்மெண்ட் தான் போட்டாங்க. 15வது ஃப்ளோரில் வந்து ஒரு ஆர்டரு நான் கொடுத்துட்டு வந்து அதில் ரெண்டு லிஃப்ட் இருக்கும், ஒன்று ஒர்க் ஆகலை. ஒரு லிஃப்ட்டு தான் ஒர்க் ஆகிருந்துச்சு. அது கொடுத்துட்டு நான் லிஃப்ட்டு அந்த இதை பட்டன் அமைக்கிட்டு வெயிட் பண்ணுறேன். லிஃப்ட்டு வந்துடுச்சு, திறந்துச்சு கதவு. நான் உள்ளே போகிறேன், ரைட் சைடில் பார்த்துட்டே போகிறேன். அங்கேருந்து ஒரு அக்கா, வேலை செய்கிற அக்கா தான் போகலாம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில், ஏதோ ஒரு வீட்டில் நிறைய 2 கையிலையும் வெயிட்டை தூக்கிட்டு வந்தாங்க. அங்கே தூரத்துலேருந்து வந்தாங்க. அப்படியே அவங்கள பார்த்துனே லிஃப்ட்டில் போயிட்டு அந்த கதவு திறக்கிற பட்டனே குத்துனே இருந்தேன், கதவை மூடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு 20 செகண்ட் கழிச்சு வந்தாங்க. வந்துட்டு என்னப்பா சிரிச்சு, ரொம்ப ரொம்ப நன்றி சார் அப்படின்னாங்க. நான் சார்லாம் இல்லைம்மா அப்படின்னேன். அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் அவங்க ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சிரிச்சுட்டே என்கிட்ட சொன்னதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஆர்டர் இருக்கு, அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட ஓட்டிட்டு இருந்தேன் ஜாலியாக. அப்பா நான்லாம் ஒரு விஷயம் நமக்கு வந்து எனக்கு வந்து ஒரு கஷ்டப்படமாக நினச்சுன்னா அது டக்குன்னு மறந்துட பார்ப்பேன். அன்றைக்கி கூட பாருங்கள், ஒரு நாள் காசே இல்லாதப்போ 1000 ரூபாய் யாரோ எடுத்துட்டாங்க. அந்த காசு நான் தொலைச்சிருந்தா கூட எனக்கு கஷ்டமாக இருந்திருக்காது. யாரோ என் பர்ஸில் இருந்து எடுத்துட்டாங்க, தெரிஞ்சவங்க யாரோ. சரி, அது அதை பற்றி பேசுவோம். அது தொலைஞ்சோடனே நான் வந்தேன், ஓட்டிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு ஆர்டர் ஓட்டும் போதே மனசு ஒரு மாதிரி கேட்கல, அது மறந்துடுறா அப்படின்னு நினச்சேன். அப்படியே மறந்துட்டேன். உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே நீங்கள் ஆரம்பிக்கிறது ஒழுங்காக போகலனாவோ, இல்லை உங்களுக்கு நீங்கள் டீமோட்டிவேட் ஆகிட்டாரோ, இல்லை உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படின்னு எது நினச்சாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நண்பா. நமக்குன்னு ஒரு காலம் வரும், நமக்குன்னு ஒரு டைம் வரும். அப்போ நம்ம கடவுள் வந்து நம்ம கேட்டதோட எக்ஸ்ட்ரா தருவார் கண்டிப்பாக. ஆனால் அதுக்கு நம்மளும் வந்து டிசிப்ளின்டாக இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், விடாமுயற்சி, எப்பயுமே வந்து முயற்சி போட்டுகிட்டே இருக்கணும். அடுத்த நாள் வந்து ஒரு நாள் சூரியன் உதிச்சுட்டு திரும்பி ரைஸ் ஆகுதுன்னா அடுத்த நாள் உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. இன்னைக்கு தோத்தா நாளைக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, நாளைக்கு தோத்தா நாளான்னைக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. சான்ஸ் இருந்துட்டே தான் இருக்கு. இப்பெல்லாம் வந்து நான் இதெல்லாம் நான் பேசுறதுலாம் வந்து ஃப்ளோவா வருதுங்க. இப்பெல்லாம் கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஃப்ளோவா வருது. அப்படியே இண்டிகேட்டர் போட்டு தான் வராங்க. வந்து ரைட்டில் வந்து ஹார்ன் அடிக்கிறது. நம்ம தான் கேமரா மாட்டின்னு வரோம், நம்ம தான் பார்ப்பானுங்க இவன் கேமரா மாட்டின்னு வரான் ஒழுங்கா வரலன்னு சொல்லிட்டு. நான் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் யாரும் வரலன்னானே கொஞ்சம் கொஞ்சமாக தான் லைட்டில் ஏறுறேன். அவர் வந்து ஹார்ன் அடிச்சுங்கிறார் ரைட்டில் வந்துட்டு. இப்போதான் இந்த பேசுறதுலாம் வந்து எதுவுமே அப்படியே தானா ஸ்லோவாக வருது. நான் காலெல்லாம் போனோம். இப்போ ஒரு நாய்க்குட்டி ஒருத்தர் வண்டியில தூக்கின்னு போனார்ல, அந்த நாய்க்குட்டி அங்க சுத்தி இருந்த நாய்க்குட்டிங்க 3 நாய்க்குட்டி அழகா சுத்தி இருந்துச்சுங்க. ஆனா தெரு நாய்க்குட்டி தான் சத்தியமா. இப்ப பார்த்தேன் அந்த நாயை, நான் அந்த ஆர்டர் கொடுக்கும்போது நின்று இருந்தேன். இப்ப லாஸ்ட் ஒரு ஆர்டர் கொடுக்கும்போது அங்க சுத்தி இருந்துச்சு அந்த நாய். அது தூக்கிட்டு போறாரு. 3மே அழகா இருந்துச்சு, நல்லா புசுன்னு இருந்துச்சு. தெரு நாய் மாதிரி இல்ல. அது ஒருத்தர் தூக்கிட்டு போறாரு, அதே நாய் தான். ஏன்னா இந்த கால் கிட்ட ஒரு நாய் லெஃப்ட் கலர்ல மச்ச மாதிரி இருக்கும், நான் அதை பார்த்தேன். அதே நாய் தான் போனது. வண்டிலேயே உட்காரல, தூக்கிட்டு போறாரு அழகா. தூக்கிட்டு போய் நல்லா வாழ்த்தா சரிதான். அதான் இப்பெல்லாம் ஒரு ஃப்ளோவா போகுது. என்ன பேசுறதெல்லாம் யோசிக்கிறது இல்லை, அதுவா வருது. ஓரளவு கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு. கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கேன். இப்போ வந்து இந்த கூச்சம் கீச்செல்லாம் போயிடுச்சு. அதான் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே இல்லை. நான்லாம் வந்து யாருன்னா நீங்கள் என்ன வேணால் நினச்சிட்டு போங்கடா அப்படின்ற கேரக்டர் தான். சரி, ஓகே நண்பா, நான் உங்களுக்கு நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்க, என் வீடியோ பார்க்குறவங்க, என் வீடியோ லைக் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு பிக் தேங்க்ஸ் நண்பா. தேங்க்யூ ஸோ மச். சத்தியமாக இதை என் மனசில் வந்து சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்கும். கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன், கான்ஃபிடென்ட்டாக இருப்போம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திப்போம் நண்பா.